எபிரேயருக்கு எழுதின நிருபம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவிழப்பற்றினார். இவரை சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொருபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாசத்திலே உட்கார்ந்தார். இவர் தேவதூதரை பார்த்திலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவரானார். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை தான் நம்ம தொடர்ந்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல இந்த ஆசிரியர் ஒரு ஃப்ளோல போறார். இந்த நிருபத்தை ஒரு விதத்துல கட்டமைத்திருக்கிறார். அதே கட்டமைப்பின் அடிப்படையில தான் நம்ம பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம். இத வசனமா நம்ம ஒரு பைபிள் ஸ்டடியாக நம்ம இப்போ பார்க்க முடியாது. ஏன்னா இதுக்கு வந்து ரொம்ப காலம் ஆகும். அதனால தலைப்பாக இதை நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். இதுல இருக்கிற தலைப்புகளின் அடிப்படையில நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுல இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம அறிகின்ற அறிவை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இயேசு கிறிஸ்துன்றவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் நமக்கு என்ன செய்ய வல்லவர்? நாம அவரை ஏற்றுக்கொள்கிறதுனால நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட மாற்றத்தை அடையும்? நம்முடைய வாழ்க்கையில அவர் எப்படி கிரியை செய்கிறவராய் இருக்கிறார்? இன்னைக்கு இந்த 2025ஆம் ஆண்டுல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம அவரை எப்படி பயன்படுத்துகிறது, எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்ற அநேக சத்தியங்களை தான் நாம இந்த பகுதிக்குள்ளாக நாம பார்த்து கொண்டு வருகிறோம். இங்க நான் சொன்ன மாதிரி 7 காரியங்கள் இவர் சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாய் நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய மகிமையின் பிரகாசம், பிதாவாகிய தேவனுடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய், சஸ்டெயின் பண்ணுகிறவராய், தம்மில் தாமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிற்குள்ளாக நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி, இந்த நம்முடைய என்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். இங்க வந்து குறிப்பிட்ட இனமோ குறிப்பிட்ட ஜனமோ ஒரு குறிப்பிட்ட தேசமோ குறிப்பிடல. யாரெல்லாம் இதை வாசிக்கிறீங்களோ அவங்களாம் இந்த வார்த்தை அதான் சொல்றேன். இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை எழுதும்போது இந்த ஆசிரியர் ரொம்ப தெளிவா எழுதுறாரு. அவர் எழுதுறாரு பாருங்க, நம்முடைய பாவங்கள் அப்படின்ட்டாரு. இதை குறிப்பிட்ட ஜனங்களுடைய அப்படின்ற ஒரு வரையறைக்குள்ள வராது. யாரெல்லாம் வாசிக்கிறாங்களோ அவங்களுடைய காரியங்கள், பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி, இதுதான் ரொம்ப முக்கியம். இதுலதான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம். ஏன்னா இது வரைக்கும் இப்ப இந்த 7 காரியங்கள்ல 6 காரியங்கள் நிறைவேறி முடிஞ்சிருச்சு. இனிமே வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு கல்வாரி சிலுவையிலையோ இல்ல சம்திங் வேற எதுலையோ மரித்து இல்ல வேற ஏதோ செய்து நமக்கு மீட்பை உண்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அதான் எல்லாம் முடிந்தது அப்படின்ட்டு அங்கேயே சொல்லி முடிச்சிட்டார். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னா, உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்தார்ன்ற வேர்டும் ரொம்ப முக்கியமான வேர்டு. ஏன் உட்கார்ந்தார்ன்ற வேர்டு வந்திருக்குன்னா, இப்ப எப்ப நம்ம உட்காருவோம் அப்படின்னா, என் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன், உட்கார்றேன். அது வரைக்கும் பரபரப்பா நின்றுகிட்டே இருக்கேன், எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்கேன், நடந்துகிட்டே இருக்கேன், அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். எப்ப நம்ம உட்காருவோம், அப்பாடா அப்படின்ட்டு உட்கார்ந்தோம். ஏன்னா எல்லாத்தையும் நிறைவேற்றி முடிச்சதுக்கு அப்புறம் உட்கார்ந்தார். அப்ப இந்த உட்கார்ந்தார்ன்ற வேர்டு கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிச்சிட்டாரு அப்படின்றத நமக்கு வெளிப்படுத்துகிறதா இருக்கு. இயேசு கிறிஸ்துவை குறித்ததான அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதன் அவசியம் என்ன?
இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அறிவு நமக்கு எப்படி உதவுகிறது? இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமானவர், அவர் நீதியின் சூரியன். அவரை குறித்ததான அநேக காரியங்கள் பரிசுத்த வேதாகமத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. நன்மை செய்கிறவராய் இந்த பூமியில சுற்றி திரிந்தார் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி அவரை பற்றி தெரிகிறது என்னுடைய வாழ்க்கையில எப்படி உதவும்? இன்னைக்கு அதுதான் பார்க்க போகிறோம். எனக்கு அது என்ன பிரயோஜனம்? இங்க அந்த 7வது காரியம், உன்னதத்தில் மகத்துவமானவருடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்தார். ஸ்தேவான் தரிசனம் பார்க்கும்போது பிதாவாகிய தேவனுடைய மகிமையை காண்கிற அவருடைய வலது பரிசத்துல அந்த குமாரனாகி இயேசு கிறிஸ்து எழுந்து நிற்கிறதை காண்கிற. இங்க உட்கார்ந்தவரு ஸ்தேவானை முதல் இரத்த சாட்சி வரவேற்க எழுந்து நின்று வரவேற்கிறார். அப்ப எழுந்து நிற்கிறதைனா உட்கார்ந்து இருந்திருக்கிறாரு, எந்திரிச்சு நிக்கிறாரு, எந்திரிச்சு நின்று வரவேற்றிருக்கிறார். அப்ப விசுவாசிகளுக்கு கர்த்தர் பெரிய பாக்கியம். எப்படிப்பட்ட பாக்கியம் பாருங்க. அவர்கள் பரலோகத்துக்கு போகும்போது, பரலோகம் தான் திறக்கப்படலை, இந்த பாரடைஸ் பரதீசுக்கு போகும் பொழுது அவர்களை வரவேற்கிறதற்காக கர்த்தர் எழுந்து நின்று வரவேற்கிறார். அது மாத்திரமல்ல, அவரோடு கூட அந்த சிங்காசனத்துல நம்மையும் அமர செய்கிற தேவனாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இன்னைக்கு அவர் இருக்கிற நிலையிலும் சரி, 2000 வருடங்களுக்கு முன்பாக அவர் பூமியில இருந்த போது கூட சரி, அவர் செய்த எல்லாமே, நான் யார் தெரியுமா, எனக்கு என்னென்ன பவர் இருக்கு தெரியுமா, எனக்கு என்னென்ன ஆற்றல் இருக்கு தெரியுமா, எனக்கு என்னென்ன வல்லமை இருக்கு தெரியுமா அப்படின்றத இந்த உலகத்திற்கோ மக்களுக்கோ பிசாசிற்கோ வெளிப்படுத்தும்படியா என்ன பண்ணல, அவர் எதையுமே செய்யல. ஒரு மனுஷனுக்கு எப்படிப்பட்ட அதிகாரம் இருக்கு அப்படின்றத காண்பிக்கும்படியாக தான் அவர் அற்புதத்தை செய்யறார். இதை நான் சொல்லியிருக்கேன். ஒரு மனுஷன் எப்படிப்பட்ட அதிகாரம் உடையவனாய் அவனால வாழ முடியும், அவனுடைய அதிகாரங்கள் என்ன, அவனுக்கு என்னென்ன காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, அவனுக்கு எப்படிப்பட்ட வல்லமை இருக்கு, எதெல்லாம் அவன் இழந்து போயிட்டான், திருப்பியும் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறதுனால அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட மாற்றத்தை, மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொள்ள போகிறான் அப்படின்றத அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் இருக்கிற சரீரம் நமக்கு வெளிப்படுது. அவர் இந்த பூமியில வாழும் பொழுது இருக்கிற சரீரத்து அந்த மாம்சத்துல வெளிப்படும் பொழுது அவர் செய்த காரியங்கள் எல்லாம் ஒரு மனுஷனுக்குரிய ஆற்றலோடு கூட தான் அவர் நிறைவேற்றினார். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அவரு தெய்வம், அவரால் முடியும், என்னால எப்படி முடியும், அவரால் செய்ய முடியும், என்னால எப்படி செய்ய முடியும் அப்படின்ட்டு நம்மள குறைத்து மதிப்பிடுறோம். நான் ஆண்டவரை குறைத்து மதிப்பிடல, நம்மளுடைய குறைத்து மதிப்பிடுதலை பற்றி நான் சொல்றேன். அவரு தன்னுடைய எல்லாவற்றையும் உதறி தள்ளிட்டு, எல்லா மேன்மைகளையும் உதறி தள்ளிட்டு ஒரு மாம்ச சரீரத்தை எடுத்தார் வசனம் சொல்லுது. எதுக்கு மாம்ச சரீரத்தை அவர் எடுத்திருக்கணும்? ஏன்னா மனுஷன் இந்த மாம்சத்துலதான் தன்னுடைய ஆற்றலை இழந்து போனான். மனுஷன் இந்த மாம்சத்துல இருந்து தன்னுடைய ஆற்றலை பிசாசுக்கு ஒப்பு கொடுத்தான். இப்ப அதை திரும்பி கொடுக்கிறதற்கு, அதை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அதே மாம்சத்துல வெளிப்படுறாரு. அதே மாம்சத்துல வெளிப்பட்டு தன்னுடைய தெய்வத்துவத்தின் எல்லா காரியங்களையும் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு 100% அவர் 100% தேவன். போன வாரத்தை சொன்னார், 100% தேவன், அதே நேரத்தில் அவர் 100% மனிதன். அவருக்கும் பசி இருக்கும், அவருக்கும் தாகம் இருக்கும், அவருக்கும் வலி இருக்கும், அவருக்கும் வேதனை இருக்கும், அவருக்கும் ஒரு மனசு இருக்கும். ஒரு மனுஷனுக்குரிய எல்லா காரியங்களையும் அனுபவித்து தான் அவர் இந்த பூமியில வாழ்ந்தார். அதான் நம்மை போல சோதிக்கப்பட்ட பிரதான ஆசாரியர் இன்னைக்கு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாராம். நம்ம நினைக்கலாம் கல்வாரி சிலுவையில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிசாசை ஜெயித்தாரு. ஏன்னா மாம்சத்துலதான் அது இழந்து போயிட்டான் மனுஷன். முதலாவது ஆதாம். 2ஆம் ஆதாமாய் வெளிப்பட்டு அதே மாம்ச சரீரத்துல பிசாசை ஜெயித்து
அந்த ஒரு நித்திய ஒரு சுதந்திரத்தை நமக்கு கர்த்தர் மீட்டு கொடுத்திருக்கிறார். இதுல நமக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனா நமக்கு எங்க ஒரு குழப்பம் வருது அப்படின்னா, எனக்கு வந்திருக்கு. நான் சின்ன வயசுல இருக்கும்போது கல்வாரி சிலுவையை பற்றியதான உபதேசங்களை கேட்கும்போது எனக்கு ஒரு 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 குழப்பம் வரும். ஆண்டவர் பிசாசின் தலையை நசுக்கிட்டாரு. அன்னைக்கே அவன் கதையை முடிச்சிருந்தா இந்த தொந்தரவே இல்லையே. ஏன்னா கல்வாரி சிலுவையில அவனை முற்றிலுமாய் வெற்றி சிறந்தாரு அப்படின்னு வசனம் சொல்லுது. அன்னைக்கே அவனுடைய சாப்டரை டோட்டலா க்ளோஸ் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனையே இல்லையே. ஏன்னா பாதாளம் வரை சென்றார்ல, அவரால் முடியாதா பிசாசை வந்து இது பண்றதுக்கு, அழிக்கிறதுக்கு அவரால் முடியாதுன்னு நினைக்கிறோமா? நிச்சயமா முடிஞ்சிருக்கும். அவருடைய ஒரு பார்வையின் அது வல்லமையிலே பிசாசானவன் இல்லாம போயிருவான். ஆனா தலையை நசுக்கிட்டாரு வசனம் சொல்லுது. ஆனா இன்னைக்கும் தீமை என்ன பண்ணுது? பெருகி இருக்கு. இன்னைக்கும் தீமை வந்து என்ன பண்ணுது? நடந்திருக்கு. கல்வாரி சிலுவை சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமும் கூட இன்னைக்கும் பாவம் மனுஷனுக்குள்ள இருக்கு, தீமை இருக்கு, அக்கிரமம் இருக்கு. இன்னைக்கு நாம காண்கிற எல்லா தீமைகளுக்கும் யார் காரணம்? பிசாசு தான் காரணம். இந்த உலகம் அவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படும் பொழுது பிசாசானவன் நீங்க காண்கிற எல்லாவற்றையும் என்கிட்ட இருக்கு, நான் தான் இதுக்கு அதிகாரின்னு சொல்றான். அதுக்கு இயேசு கிறிஸ்து, டேய் இதெல்லாம் சிருஷ்டித்தவனே நான் தான், சரியா? நீ என்ன நீ ஒந்துன்ற அப்படின்னு சொன்னாரா? எதுவுமே சொல்லல. அவன் சொன்னதுல 100% உண்மை. அமைதியா இருந்தாரு. ஆனா கல்வாரி சிலுவையில் அவர் மரித்ததுக்கு அப்புறம் அவனுடைய ஆளுகைய உடைத்தெறிந்தார். கல்வாரி சிலுவையில கர்த்தருடைய ரத்தம் சிந்தப்படும் பொழுது அவருடைய அதாவது மனுஷனுக்காய் அவருடைய மரணம் ஒரு பெரிய ஒரு விடுதலைய மனுஷனுக்கு ஏற்படுத்தி இருக்கு. அதான் சொன்னேன், ஒரு தாவீதின் குமாரன்ற வெளிப்பாடு அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா இவர் தேவகுமாரன்ற வெளிப்பாடு இல்லை. இம்மைக்குரிய காரியங்களுக்கான ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா நிரந்தரமான ஒரு தீர்வை அவங்க எதிர்பார்க்க, டெம்பரவரி ஒரு ரெடீம், டெம்பரவரியான ஒரு சொல்யூஷனை தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. அவங்க எதிர்பார்த்தது டெம்பரவரி சொல்யூஷன். ஆனா கர்த்தர் உண்டு பண்ணது பெர்மனன்ட் சொல்யூஷன், நிரந்தரமான தீர்வு. எல்லா தீமைகளுக்குமான முடிவை அங்க கட்டிட்டாரு. எல்லா தீமைகளுக்குமான முடிவை அங்க கட்டிட்டாரு. ஆனாலும் பிசாசானவன் இன்னைக்கு எப்படி கிரியை செய்யறான்? இன்னைக்கு அதை குறிச்சு நம்ம சில காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு உலகம் பிசாசு கையில இருக்கு. ஆனா கல்வாரி சிலுவையில கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? அவனை தலையை நசுக்கிட்டார், அவனுடைய ஆளுகைய ஒழிச்சிட்டார். ஆனாலும் அவன் இன்னைக்கு ஆடிக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் கர்த்தர் வந்து அவன் நிரந்தரமா அடிக்க போறாரு. வசனம் சொல்லுது, வருங்காலங்கள்ல ஒரு நாள் நியமிக்கப்பட்டிருக்கு. அந்த நாள்ல நியாய தீர்ப்பை கொடுத்து அவனை நரகத்திற்குள்ளாக தள்ள போறாரு. இன்னைக்கு நரகம் திறக்கப்படல, பரலோகம் திறக்கப்படல பொது ஜனங்களுக்காக. இதுக்கு அந்த பரலோகத்திற்கு முன்னான ஒரு நிலையில இன்னைக்கு எல்லாரும் இருக்கிறாங்க. மரித்த பரிசுத்தவான்கள் எல்லாரும், கர்த்தருக்குள் மரிக்காதவர்கள் நரகத்திற்கு முன்னாக ஒரு ஸ்தலத்துல வேதனையை பெற்றுக்கொள்ள போகிறோன்ற உணர்வோடு கூட நம்ம நித்தியத்தை இழந்துட்டோம், நித்திய மரணத்திற்குள்ளாக போகிறோன்ற வேதனையில அவங்க இருக்கிறாங்க. லாசரு சம்பவம் இதுக்கு நமக்கு ஒரு பெரிய உதாரணம். பிசாசு வந்து நரகத்துல வந்து ஒரு ராஜாவா போயிட்டு ஒரு சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு அப்படியே ஆளுகை செய்கிறவனாலாம் உட்காரல. அது அவனுக்கு வேதனைக்காக உருவாக்கப்பட்ட இடம். அங்க அவன் அங்க ராஜா கிடையாது. எல்லா இடத்துக்கும் ராஜா கர்த்தர் தான். ஆனா இன்னைக்கு சில நேரங்கள்ல பிசாசானவன் கிரீச்சிக்கிறவனா இருக்கான். எப்படி அவனால முடியுது? அதுதான் நம்ம பார்க்க போறோம். நீங்க தொடர்ந்து வாசிக்கலாம். கொலேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம், கொலேசியர் 2ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் என்ன பண்ணாராம்? வெளியரங்கமான கோலமாக்கி. இங்க அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடு இந்த இடத்துல வருது.
எதன் அடிப்படையில் அப்படின்னா, ஒரு ரோமன் சிட்டிசனா, ஒரு ரோமன் சிட்டிசன்ஷிப்பை பெற்றுக்கொண்ட, ஒரு ரோம குடியுரிமை பெற்ற ஒரு மனிதனா, போர்கள்ல தோற்ற ஜெயித்த ராஜாக்களுடைய செயல்பாடை நேரில் பார்த்தவரா அவர் சில காரியங்கள் அவர் மனதில் இருக்கு. இன்னைக்கு நம்ம அந்த மாதிரியான எந்த காரியங்களும் நம்ம பார்க்கல. சமீபத்துல நீங்க எல்லாரும் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, சதாம் ஹுசேன் ஒரு பெரிய ஒரு ராஜா இருந்தார். அவர் வந்து கோர்ட்ல அவர் எப்படி வசதியா வாழ்ந்தாரு, என்னென்ன கார் வச்சிருந்தாரு, அவருடைய அரண்மனை எப்படிப்பட்டதா இருந்துச்சு, எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா அவர் கைது செய்யப்பட்டு அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாரு அப்படின்றத நம்ம நிறைய பார்க்கணும். கடைசி அவர் மரணம் எப்படி இருந்துச்சு அப்படின்றது கூட யூடியூப்ல இருக்கு. இதான் நம்ம பார்த்தது. ஒரு ராஜாவுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய், தோல்வி அடைந்த ராஜா எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான். ஆனா அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ராஜா இருக்கிறான், அவன் வந்து போர்ல வந்து வெற்றி பெறல, அவன் தோல்வி அடைந்துட்டான் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ராஜாவை கட்டி அவனுடைய கட்டை விரலை வெட்டிடுவாங்க. அதாவது தலையை வெட்டி அவனை கொல்றது வேற. ஆனா ரொம்ப மோசமானவனா இருந்தான், ரொம்ப தொல்லை கொடுத்தவனா இருக்கிறான், ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய தலைவலியா இருந்திருக்கான் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு கொலை செய்ய மாட்டாங்க. என்ன பண்ணிடுவாங்க, கட்டை விரலை வெட்டிடுவாங்க. வெட்டிட்டு அவனுடைய வஸ்திரங்கள் எல்லாத்தையும் கலைந்து போட்டு கண்களை பிடுங்கி ஒரு பிச்சைக்காரனை போல என்ன பண்ணுவாங்க, கூட்டு வருவாங்க. அவன் பின்னாடி அவனோட ராணுவத்தை அப்படி கூட்டு வருவாங்க. அவன் பின்னாடி அவன் மக்களை கூட்டு வருவாங்க. இது எதுக்கு? இந்த மக்களுக்கு என்ன சொல்லுது, என்னை இவ்வளவு நாள் துன்பப்படுத்தினவன் இவன், என்னை என்னுடைய உரிமைகளை, என்னுடைய சொத்துக்களை, என்னுடைய சுதந்திரங்களை, என்னுடைய எல்லா காரியங்களையும் கொள்ளையடித்தவன் இவன். இன்னைக்கு என்னுடைய ராஜா இவனை வீழ்த்தி இன்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்ட்டு ஏளனம் செய்வாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் அவனை பார்த்து பயந்துட்டு இருந்தாங்க, ஐயோ என்ன பண்ண போறானோ, என்ன செய்வானோ அப்படின்ட்டு பயந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அவனை பார்த்து என்ன பண்றாங்க, கேலி செய்யறாங்க இந்த ஜனங்களுக்கு. ஏன்? அவன் தோல்வி அடைந்து உயிர் மட்டும் இருக்கு, ஆனா அவனுடைய ஆற்றல்கள், வல்லமைகள் எல்லாவற்றையும் உறிந்து, எல்லாவற்றையும் உதறி தள்ளி அவனை ஒரு நிராயுத பாணியாய் அவனை மக்கள் கையில விட்டுறாங்க. மக்கள் என்ன பண்றாங்க, அவனை அரைறாங்க, துப்புறாங்க, கொட்டுறாங்க. ஒரு சின்ன குழந்தைய வச்சு கொட்டுறாங்க, முடிய பிடிச்சி இழுக்கிறாங்க. பெரிய ராஜாவா இருந்தவன் தான், அநேகருக்கு தொல்லை கொடுத்தவன் தான். ஆனா இப்ப அவனுடைய ஆற்றல்கள், வல்லமைகள் எல்லாவற்றையும் உறிந்துட்டு தன்னுடைய ஜனங்களுக்கு முன்பாக நீதி உள்ள ராஜா விடுறாராம். ஏன்னா அவ்வளவு தொல்லை கொடுத்துருக்கான். பிசாசானவனை கல்வாரி சிலுவையில வெற்றி சிறந்து நம்ம கையில இந்த அடிச்சு பழகிக்கொண்டு கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு பிசாசானவனுடைய காரியம் என்னன்னா இவ்வளவுதான் மேட்ரே. ஆனா நாம என்ன பண்ணிட்டோம், முதலாவது மனுஷன் என்ன பண்ணா, தன்னுடைய ஆற்றலையும், தன்னுடைய வல்லமையும், தன்னுடைய அதிகாரத்தையும் பிசாசானவனுக்கு கொடுத்து, கர்த்தர் எனக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துருக்கிறாருப்பா, இந்தா நீ தான் அதுக்கு வச்சுக்கோ அப்படின்ட்டு அதிகாரத்தை கொடுத்துட்டான். அந்த அதிகாரத்தை இன்னைக்கு கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, ஒழிச்சிட்டாரு. இன்னைக்கு அவனுக்கு அதிகாரம் எல்லாம் கிடையாது. ஆனா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், அவனுக்கு இன்னும் அதிகாரம் இருக்கு போல இருக்கு, இன்னும் அவனுக்கு வல்லமை இருக்கு போல இருக்கு, இன்னும் அவனுக்கு பவர் இருக்கு போல இருக்கு, இன்னும் அவன் வந்து வல்லமையா செயல்படுறான் போல இருக்கு அப்படின்ட்டு நாம அவனுக்கு என்ன பண்றோம், வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவனுக்காக நாம வேலை செய்யறோம். ஆனா அவனுக்கு எந்த விதமான ஆற்றல் வல்லமையும் கிடையாது. வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. இங்க வசனம் பாருங்க, இந்த 15ஆம் வசனத்துல என்ன பண்ணார ஆண்டவர், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும். இந்த துரைத்தனம் அதிகாரம்ன்றது இருந்துச்சு. கல்வாரி சிலுவையில ஆண்டவர் மரிக்கிறதுக்கு முன்பாக வரைக்கும் இந்த அதிகாரம், இந்த ஆளுமை, இந்த உலகத்திற்கு மீதான அவனுடைய ஆற்றல் இருந்துச்சு. அது உண்மை. இந்த உலகம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. உலக தோற்றத்திலிருந்து மனுஷன் என்னைக்கு பாவத்துல விழுந்தானோ அன்னையிலிருந்து கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து மரணம் அடையும் வரைக்கும் இந்த ஆளுகைன்றது பிசாசு கையில இருந்துச்சு. அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது, அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனா
இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மரித்தது நிமித்தமா என்ன நடந்திருக்கு? அவனுடைய துரைத்தனங்கள், அவனுடைய அதிகாரங்கள் எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி, அதாவது அவனை ஒரு நிராயுதபாணி ஆக்கி சிலுவையின் மேல. அப்ப எவ்வளவு பெரிய வெளிப்பாடு பாருங்க, எவ்வளவு பெரிய காரியங்கள் கர்த்தர் இதை கொடுத்திருக்கிறாரு பாருங்க. அப்ப விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. ஒரு விசுவாசிகளால் என்னென்ன காரியங்கள் நடக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருக்கணும், நம்ம அதை புரிஞ்சிருக்கணும். ஏன்னா இன்னைக்கு கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? ஆளுகையில உட்காந்துட்டார். அவர் போயிட்டு சிங்காசனத்துல உட்காந்துட்டார். அவர் உட்கார்ந்தது எதுக்கு? அவர் ராஜாதி ராஜாவாய் அமர்ந்தது நம்மையும் அதே ஆளுகையில உட்கார செய்கிறதுக்கு. பிசாசனுடைய ஆளுகைய ஒழிச்சிட்டாரு. இப்ப அவன்கிட்ட எந்த விதமான வல்லமையும் கிடையாது, எந்த விதமான பவரும் கிடையாது, எந்த விதமான ஒரு ஆற்றலும் கிடையாது. எல்லாவற்றையும் உரிந்து அவனை இப்ப விட்டுட்டார். இப்ப நாம என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால, உயிர்த்தெழுதலின் வல்லமையினால ஒவ்வொரு நாளும் பிசாசு ஜெயிக்கணும். இந்த பிசாசானவனால வழிநடத்தப்படுகிற, பிசாசானவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்த மனிதர்கள் நிமித்தமாய் வருகின்ற போராட்டங்கள், பாடுகள்ல நாம ஜெயித்து நாம கர்த்தருடைய ராஜ்யத்துல இருக்கோம் அப்படின்றத காண்பிக்கணும். ஒரு நாள் நிச்சயமா அவனை முற்றிலுமா அழிக்க போறாரு. ஆனா நாம என்ன பண்ணிட்டோம்? தோல்வி அடைந்தவர்களா இருந்தோம். பிசாசு ஜெயிக்க முடியல. ரட்சிப்பிற்கு முன்பாக பிசாசு எதிர்த்து நிற்க முடியல. பிசாசு சொல்லுகிற காரியங்களை கேட்டவர்களா இருந்தோம். அந்த சத்துருவின் வல்லமைக்கு அகப்பட்டவர்களா இருந்தோம். பாவத்திற்கு அடிமைகளா இருந்தோம். மரணத்திற்கு பாத்திரராக இருந்தோம். ஆனா கர்த்தரோ நம் மீது பெரிய அன்பு கொண்டு நம்மை விடுவித்து, நம்மை மீட்டு, அவனை ஜெயிக்க நமக்கு இப்ப கொடுத்திருக்கிறார். இப்ப அவனுடைய வல்லமைகள், அதிகாரங்கள், கண்கள் பிடுங்கப்பட்டு, கட்டவர்கள் ஒடிக்கப்பட்டு, அவனுடைய எல்லா சத்துவங்களும் வல்லமைகளும் முறிப்பட்டு, அவனை வெளியரங்கமான கோலமாக்கி நம் மத்தியில விட்டார். இப்ப ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நம்ம அவனை எதிர்த்து 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 நாம ஜெயிக்கிறவர்களாய் நாம இருக்கோம். ஜெயிக்கிறவர்களாய் நம்ம இருக்கணும். ஜெயித்து அவனை நம்ம பழகுகிறவர்களா இருக்கணும். தொடர்ந்து நம்ம சில வசனங்களை வாசிக்கலாம். மத்திய இருந்த சுவிசேஷத்துல 12ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 23ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மத்தேயு 12ல 23ஆம் வசனத்திலிருந்து அப்படியே 29ஆம் வசனம் வரைக்கும் ஒரு வசனமாய் நம்ம வாசிக்கலாம். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயர் செல்போனினாலே பிசாசுகளை துரத்துகிறானே, அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலைநிற்க மாட்டாது. சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்திருக்கிறதா இருக்குமே. அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலைநிற்கும்? நான் பெயர் செல்பொழினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாரை துரத்துகிறார்கள்? ஆகையால் அவர்களே உங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாய் இருப்பார்கள். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறவர்களால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. இது ரொம்ப முக்கியமான வசனம். தன்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்துல என்ன சொன்னாரு? மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபத்துல இருக்கு அப்படின்னாரு. இப்ப என்ன சொல்றாரு? தேவனுடைய ராஜ்யம் வந்தாச்சு பான்ட்டு. இன்னும் ஒரு மறிக்க கூட இல்ல. ஆனாலும் தேவனுடைய ராஜ்யம் என்ன பண்ணிருச்சு? வந்துருச்சு. எப்படி வந்துருச்சு? எப்படி எல்லாம் செய்ய முடியும்? தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்கள் என்னென்ன காரியங்கள் அப்படின்றத ஒரு சாம்பிளா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? செஞ்சு காமிச்சிட்டு இருக்கிறாரு. பிசாசை எதிர்த்து, பிசாசின் வல்லமைகளை எதிர்த்து, பிசாசின் ஆளுகைகளை எதிர்த்து, கல்வாரி சிலுவையில அவர் ரத்தம் சிந்திப்படுவதற்கு முன்பாக கூட ஒரு மனுஷனுக்கு எப்படிப்பட்ட ஆற்றலை இருக்கு அப்படின்றத காண்பிக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு? நிறைய சாம்பிள் காமிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப கல்வாரி சிலுவையில அவர் மரிச்சதுக்கு அப்புறம் அதனுடைய நிறைவேறுதல் அவங்க தந்திருக்கிறார். இப்ப தேவனுடைய ராஜ்யம் ஆல்ரெடி வந்தாச்சு.
இனாகுரேட்டட் கிங்டம், இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். இனாகுரேட்டட் கிங்டம், தேவனோட ராஜ்யம் துவங்கிருச்சு. இனிமே வரப்போறது கிடையாது, இனிமே தான் வரணும்னு அவசியம் கிடையாது, அது துவங்கிருச்சு. தொடர்ந்து 29. பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். என்னுடைய ராஜவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான். போதும். அதாவது இப்ப பலவானை முந்தி கட்டணும். ஏன்? அதை நான் செஞ்சிடறேன், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். அவனை இப்ப நானு அவனை என்ன இவ்வளவு நாள் அவனுக்கு நீங்க பயந்துகிட்டு இருந்தீங்க, அவன் உங்களை மேற்கொண்டுட்டு இருந்தான், உங்களை ஆளுகை செய்து கொண்டவனா இருந்தான். இப்ப நான் அவனை அடிக்க போறேன், அவனுடைய எல்லா வல்லமைகளையும் உரிய போறேன், அவனுடைய சத்துவங்களை எடுக்க போறேன், அவனை வெளியரங்கமான கோலமாக்கி அவன் ஒண்ணும் இல்ல டம்மி பீஸ்ன்னு காமிச்சு உங்கள்கிட்ட கொடுக்க போறேன். நீங்க என்ன பண்ணுங்க? அவனை மேற்கொள்ளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 10ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல சொல்ற பாருங்க. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்ப வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். ஆண்டவரே, பிசாசு இப்ப எங்களுக்கு கீழ்ப்படிது, இப்ப நாங்க சொன்னா கேக்குது, அதிகாரம் எங்களுக்கு கிடைச்சிருச்சு, தேவட ராஜ்யம் துவங்கி விட்டது. அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டாரு. அதை நம்ம என்னைக்குமே மறந்துடக்கூடாது. கல்வாரி சிலுவையில நடந்த காரியங்களை ஒரு வெளிப்பாடா பழைய ஏற்பாட்டிலேயே சங்கீதம் 22, ஏசாயா 53ஆம் அதிகாரங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். என்னென்ன காரியங்கள் கர்த்தர் செய்தார் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெளிவாக தெரியும். பழைய ஏற்பாட்டுக்கு சுவிசேஷங்கள் அதெல்லாம். இன்னைக்கு நமக்கு அந்த ஆற்றல் இருக்கு. கல்வாரி சிலுவை மூலமா அந்த ஆற்றலை நாம் பெற்றுக் கொடுக்கும். வசனம் சொல்றதுல விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் அவன வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்களை வாசிங்கன்னா, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆகும். விசுவாசிகள் யாரெல்லாம் கர்த்தரை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களா என்ன முடியும் அப்படின்றத லிஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 16, 17, 18. அந்த வேர்டு பாருங்க, நான் விசுவாசிகளான்ட்டேன், அது இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான வேர்டு, விசுவாசிக்கிறவர்களால். அதாவது ஒரு காலத்துல விசுவாசியா இருந்தேன், இன்னைக்கு விசுவாசியா இல்ல, எனக்கு வந்து கர்த்தர் கிரியை செய்வாரா? அப்படி கிடையாது. விசுவாசிக்கிறவர்களால் தொடர்ந்து செய்கிற காரியம், தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டிய காரியம், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதிரான யாதொன்றை குறித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுத்தமாவார்கள் என்றார். அப்ப போதும், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம். அதான் சொல்றேன், சுவிசேஷம் 2 part காஸ்பல் கேள்விப்பட்டிருக்கீங்க. பாவத்துல இருந்தோம், கர்த்தர் நம்மளை மீட்டு கொண்டார். இது எந்த விதமான தப்பும் கிடையாது. சுவிசேஷம் ஆனா சுவிசேஷம் இது கிடையாது, இது மட்டும் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சுவிசேஷம்னா என்ன? மனுஷன் பாவத்துல இருந்தா கர்த்தரோட மீட்டு கொண்டார், இது மாத்திரம் சுவிசேஷம் கிடையாது. இது முழுமையான சுவிசேஷம் கிடையாது, ஃபுல் காஸ்பல் கிடையாது. நிறைவான சுவிசேஷம் என்ன தெரியுமா? 4 part காஸ்பல் சொல்லுவாங்க. ஒண்ணு சிருஷ்டிப்பு, கிரியேஷன், எப்படி கர்த்தர் அவனை வல்லமை உள்ளவனாய் சிருஷ்டித்தார். அப்புறம் தான் வீழ்ச்சி, ஃபால், எப்படி அவன் அதை இழந்துட்டான். 3வது ரெடம்ஷன், மீட்பு, கர்த்தர் எப்படி அவனை மீட்டார். 3வது. 4வது, இது 3த்தையும் கூட சில இடத்துல பார்த்துருவாங்க, 4வது மறந்துடுறாங்க. 4வது ரெஸ்டோரேஷன், திரும்ப கட்டுதல். கிரியேஷன், ஃபால், ரெடம்ஷன், ரெஸ்டோரேஷன். சிருஷ்டிப்பு, வீழ்ச்சி, மீட்பு, திரும்ப கட்டுதல். இந்த 4 காரியங்களை என்னைக்குமே நம்ம மறந்துடக்கூடாது. இதான் சுவிசேஷம், இதான் முழுமையான சுவிசேஷம். கர்த்தர் நம்மை மீட்டது மாத்திரமல்ல, திரும்ப கட்டுறாரு. எந்த அளவுக்கு? இழந்து போன எல்லா அதிகாரங்களையும் மனிதனுக்கு கொடுக்கும்படியாய், அந்த ஆற்றலை கொடுக்கும்படியாய் கர்த்தர் என்ன பண்றாரு? அவனை திரும்ப கட்டுறாரு. பிசாசை ஜெயிக்கும்படியாய் எல்லாவற்றையும், பிசாசானுடைய எல்லா வல்லமையும் அதிகாரங்களையும் சத்துவங்களையும் ஒடித்து இப்ப நம்ம கையில கொடுத்து, இந்தா அடிச்சு பழகிக்கோ, அவனை மேற்கொள்ளு. எத்தனை ஆண்டுகள், எத்தனை வருஷம் இந்த மனுக்குலத்தை அவன் சோதனை பண்ணிட்டு இருந்தான்.
எத்தனை ஆண்டுகள் இந்த மனு குலத்தை அவன் வேதனைப்படுத்திட்டு இருந்தான். இப்ப அவனை ஜெயித்து நீங்க என்ன பண்ணுங்க, வெற்றி சிறந்து காமிங்க, நீங்க தேவனோட ராஜ்யத்துல இருக்கிறன்றதை காண்பீங்க அப்படின்ட்டு நமக்கு கொடுத்துருக்காரு. ஆனா நாம என்ன பண்றோம், பிசாசு அது செஞ்சுட்டான், பிசாசு இதை செஞ்சுட்டான், அவனுக்கு அந்த வல்லமை இருக்கு, அவனுக்கு இந்த வல்லமை இருக்கு. சாத்தானின் ஆழங்கள், உபதேசம், சர்ச்சில் பிரசங்கம், என்ன ஆழம்? ஒண்ணும் கிடையாது. அவனுக்கு எந்த வல்லமையும் கிடையாது. இருந்துச்சு, இல்லாம இல்ல, கர்த்தரே அதை ஒத்துக்கிட்டாரு. அவன் சொல்லும் போது கர்த்தரே அமைதியா இருந்தாரு. ஆனா அதெல்லாம் பழைய உடன்படிக்கை நாட்கள், அது முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு அவனுடைய சத்துவமும் கிடையாது, அவனுடைய வல்லமையும் கிடையாது, அவனுடைய ஆற்றலும் கிடையாது, அவனுடைய அதிகாரமும் கிடையாது. ஏன்னா எல்லா அதிகாரத்தையும் கர்த்தர் உறிஞ்சிட்டாரு, அவனை வெளியரங்கமா கோலமாக்கிட்டாரு. இப்ப எதுக்கு விட்டு வச்சிருக்கிறாருன்னா, நீங்களும் நானும் அவனை அடிச்சு பழகுறதுக்கு விட்டு வச்சிருக்கிறாரு. இப்ப புரியுதா ஏன் பிசாசா நம்ம இருக்கிறான் அப்படின்னு தெரியுதா? எல்லாத்தையும் உரிச்சிட்டாரு, எதுக்கு விட்டு வச்சிருக்கிறாரு? நான் நினைச்சேன் எல்லாத்தையும் பண்ணாரு, அவனை டோட்டலா அவன் அன்னைக்கு முடிச்சிட்டா என்ன ஆயிருக்கும், இன்னைக்கு பிரச்சனையே இல்லைல்ல அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன் சின்ன வயசுல. ஆனா இப்பதான் புரியுது, இது அதை விட பெரிய ஒரு காரியம். அன்னைக்கு டோட்டலா பண்ணியிருந்தா கூட என்ன ஆயிருக்கும், கர்த்தரால முடிஞ்சிருக்கும், என்னால முடியுமா அப்படின்ட்டு அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் நம்ம இருந்திருப்போம். ஆனா கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி இப்ப நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு. இந்தா அவன் எத்தனை ஆண்டுகள் மனுக்குலத்தை பாடுபடுத்தியிருக்கான், இப்ப நீ அவனை பாடுபடுத்து. அவனுடைய பேச்சை கேட்காத, அவனுடைய சத்துவங்களுக்கு, அவனுடைய சத்தத்திற்கு இடம் கொடுக்காத, அவனுக்கு நீ வல்லமை கொடுக்காத. ஐயோ இவனா அப்படின்ட்டு நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவனுடைய எல்லா அதிகாரங்களையும் நான் எடுத்துட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைகளுக்கு, போராட்டங்களுக்கு ஒருவேளை பிசாசு காரணமா இருக்குமோ அப்படின்னு நம்ம நினைச்சா, அந்த நாம நினைக்கிறதுனால அவனுக்கு என்ன பண்றோம், பவர் கொடுக்குறோம், சாக்கெட்ல பவரை ஏத்துறோம், அவனை பார்த்து பயந்துகிட்டு இருக்கோம். முற்காலத்துல அவன்கிட்ட அவனை எதிர்க்க கூடாம நாம இருந்ததுனால இன்னைக்கு நாம என்ன பண்ணிட்டோம், அவனை எதிர்க்க முடியாதுன்ற ஒரு நினைப்புல நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஆனா அப்படிலாம் கிடையாது, அவனை எதிர்க்க முடியும். ஏன்னா அவன்கிட்ட எந்த விதமான சத்துவங்களும் வல்லமைகளும் இல்லை. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம நிறைவு செய்யலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம் இதுல இருந்து அப்படியே 26ஆம் வசனம் வரைக்கும் அப்படியே தொடர்ந்து ஒவ்வொரு வசனங்களா நம்ம வாசிக்கலாம். 19 சொல்லல, இம்மைக்காக மாத்திரம் நான் கிறிஸ்துவை நம்பினவனா இருக்கிறேன் அப்படின்னா நான் பரிதபிக்கப்பட்டவன். ஏன்னா டெம்பரவரி சொல்யூஷன் தேடிக்கிட்டு இருக்கேன். இது நடந்தா போதும், இது இப்படி ஆச்சுன்னா போதும் இப்படின்ற டெம்பரவரி சொல்யூஷன் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். இப்படி இருந்தா நம்ம பரிதபிக்கப்பட்டவர்கள். நம்மளால பிசாசு ஜெயிக்க முடியாது, நம்மளால ஆளுகை செய்ய முடியாது. யோசிச்சு பாருங்க, ஒருத்தனுக்கு ஆளுகே இல்லைன்னா பரவாயில்ல, ஆளுகையே அவன்கிட்ட இல்லை அப்படின்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அவன்கிட்ட ஆளுகையை கொடுத்து, அதிகாரத்தை கொடுத்து, அதை அவன் யூஸ் பண்ணாம பத்திரமா வச்சுட்டு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தவே தெரியாம இருந்தா அது எவ்வளவு பெரிய பரிதாபம் இல்ல? மனுஷனுக்கு அப்படிதான் இருக்கிறான், நாம இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறோம். நாம சொல்லிக்கணும், நம்மளை வச்சு சொல்லிக்கணும். பிசாசை எதிர்க்க முடியாம நாம இருக்கும்போது எல்லா வல்லமைகளையும் அதிகாரங்களையும் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனா நான் என்ன பண்றேன், பிசாசு என்னமோ பெரிய ஆள் மாதிரி அவனோட சத்தத்துக்கு, அவனுடைய சொல்லுக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், கீழ்ப்படிந்துகிட்டு இருக்கேன். பாவம்ன்றது நான் எப்போதும் சொல்ற மாதிரிதான், அது ஒரு சாய்ஸ். என்னால செய்ய முடியும், செய்ய முடியாமலையும் தடுக்கலாம். என்னால அது முடியும், இந்த வழியில போக முடியும், இந்த வழியில என்னால போக முடியும். பாவம் செய்கிற இடத்துல என்னால நிறுத்தி அதை நான் செய்ய மாட்டேன். ஏன்னா பிசாசு ஆளுகை இடத்துல நான் இல்லை, கர்த்தர் என்னை ஆளுகிறவரா இருக்கிறான்ற முடிவை நம்மளால எடுக்க முடியும். நான் செய்ய மாட்டேன், இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம், செய்ய முடியலன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு அதை செய்யக்கூடிய, பாவத்தை வெற்றி செலுத்தக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். 20 கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து முதற் பலனானவர். அதாவது ஒரு 5 ஏக்கர்ல நெல் விதைச்சிருக்காங்க, அப்படியே முதல் கதிர் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்,
அது மாதிரி இப்ப முழு விதைச்ச மொத்த நெல்லு இப்ப என்ன பண்ண போகுது, வெளியே வரப்போகுது. ஏதோ 1, 2 இப்ப வந்துகிட்டு இருக்கு. அப்படிதானே அர்த்தம்? அதான் அடையாளம். ஒரு ஒரு 5 ஏக்கர் நெல்லு விதைச்சிட்டு ஒரே ஒரு கதிர் மட்டும் இப்படி வந்தோடனே, அப்பாடா போதும், இது போதும் நம்ம எடுத்து வச்சுட்டு இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம இருப்போமா? அதுதான் முதல். அது வந்து ஒரு சாம்பிள். அது மாதிரி இப்ப மொத்தமும் வரப்போகுது. இங்க கிறிஸ்து மரித்தோரில் முதற் பலனானவர்னா, அவர் சாம்பிளா என்ன பண்ணிட்டாரு, செஞ்சுட்டாரு. இப்ப அவரை போலவே நாம எல்லாரும் என்ன பண்ண போறோம், செய்ய போறோம். இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, நவ் நாட் yet. நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், நவ் நாட் yetன்ற ஒரு உபதேசம் இருக்கு. சில காரியங்கள் இன்றே நாம் அனுபவிக்கிறோம், சில காரியங்கள் வருங்காலத்துல அனுபவிக்கிறோம். அதனுடைய நிழலாட்டத்தை நாம் அனுபவிக்கிறோம். சரியா? அதை நம்ம பார்க்கலாம். இந்த நவ் நாட் yet உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை நான் ஏற்கனவே பிரசங்கிச்சிருக்கேன். அதை மைண்ட்ல வச்சுட்டு வரக்கூடிய வேத வசனங்களை வாசிங்க. 21. பாருங்க, மனுஷனால் மரணம் உண்டாச்சு. யாரு மனுஷன்? ஆதாம். அந்த இடத்துல ஆதாம். மனுஷனால் மரணம் உண்டான அப்படின்னால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாகிருச்சு, இயேசு கிறிஸ்து. அப்ப ஆதாமினால் மரணம் உண்டான அப்படின்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டாயிற்று. அந்த வசனத்தை அப்படி படிங்க, அந்த ஒரு கண்ணோட்டத்துல படிங்க. அடுத்தது அவனவன் தன் தன் வரிசையில் அப்ப இந்த 25, 26 பாருங்க, ரொம்ப முக்கியமான வசனம். எல்லா சத்துருக்களும், அதாவது சத்துருவின் எல்லா கிரியைகளும், சத்துருவினால் உண்டான எல்லா செயல்பாடுகளும் ஒன்னொன்னா என்ன பண்றாரு, காலி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஒன்னொன்னா காலி பண்ணிட்டு இப்ப கடைசி சத்துரு என்ன மாறணும். இன்னைக்கு பாவத்தின் சம்பளம் மாறணும். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் மறிக்கிறாங்க. சின்ன குழந்தை கூட என்ன பண்ணுது, சில இதுல மறிச்சு போகுது. கடந்த நாட்கள்ல பார்த்துருப்பீங்க, ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர், அவருடைய 16, 17 வயசு, 16 வயசு மகள், நிறைய சிறுவர் ஊழியத்துல நிறைய இது பண்ணாங்க. இந்த மணிப்பூர் எல்லாம் போய் ஊழியம் செஞ்சாங்க. ஒரு கார் விபத்துல அந்த பொண்ணு இறந்து போயிடுச்சு. அப்ப இது மாதிரி பாவம் பெருகி இருக்கிறதுனால மரணம் என்ன பண்ணிடுது, இன்னும் இருக்கு. ஆனா இது பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். இது நமக்கு ஒரு ஹிண்ட் தருது. அப்ப நிறைய சத்துருவின் கிரியைகளை கர்த்தர் என்ன பண்றாரு, ஒன்னொன்னா காலி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. யாரை வச்சு? நம்மளை வச்சு காலி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இப்ப கடைசியா ஒரு நாள் அவர் வெளிப்பட போறாரு. அப்ப இந்த மரணத்தையும் நம்ம ஜெயிக்கிறோம். நித்திய மரணத்திலிருந்து இப்ப நித்திய ஜீவனுக்குள்ளாக நாம பிரவேசிக்க போகிறோம். அந்த ஆளுகை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு, அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறாரு, அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு, அந்த ஆற்றலை கொடுத்திருக்கிறாரு. 23 வசனம், அவனவன் தன் தன் வரிசையின்படி உயிர்ப்பிக்கப்படுவார். முதற் பலனானவர் கிறிஸ்து. அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்க முதற் பலனானவர் கிறிஸ்து. ஆல்கட்ராஸ் சொல்லிட்டு ஒரு ஜெயில் அமெரிக்கா தேசத்துல இருக்கு. உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ்கேப் ஃப்ரம் ஆல்கட்ராஸ் சொல்லிட்டு ஒரு ஹாலிவுட் படம் கூட இருக்கு. இது வந்து நிஜமா நடந்த ஒரு சம்பவம். ரொம்ப கொடுமையான ஒரு குற்றவாளிகளை அடைக்கக்கூடிய ஒரு ஜெயில் நடு கடல்ல இருக்கும். அது வந்து எந்த விதமான வழியும் கிடையாது. அதுல எந்த விதமான வழியும் கிடையாது, எந்த பாதையும் கிடையாது. தப்பிக்கவே கூடாதுன்ற குற்றவாளிகளை மாத்திரம் என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல கொண்டு போய் விடுவாங்க, அந்த ஆல்கட்ராஸ் ஜெயில. ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், தப்பிச்சிட்டான். கொஞ்சம் கொஞ்சமா சுரங்கம் தோண்டி அந்த ஆல்கட்ராஸ் ஜெயில தப்பிச்சிட்டான். தப்பிச்சவன் சும்மா இல்லை, அப்படியே மெக்சிகோக்கே ஓடிட்டான். இது ஒரு பெரிய அவமானமா இவங்க நினைச்சு அந்த ஆல்கட்ராஸ் ஜெயில என்ன பண்ணிட்டாங்க, மூடிட்டாங்க. இன்னைக்கு அது ஒரு மியூசியமா இருக்கு. ஒரு யாராலையும் வெளியே போக முடியாது அப்படின்ட்டு கட்டப்பட்ட ஒரு ஜெயில் இன்னைக்கு பார்வை ஸ்தலமா இருக்கு. போயிட்டு பார்க்கலாம் எப்படி அவன் தப்பிச்சான், எந்த வழியில அவன் தப்பிச்சான் அப்படின்றத கூட்டு போய் காமிக்கிறாங்க. இப்ப யாரும் அங்க அடைக்கிறது கிடையாது. கர்த்தர் மரித்தோரிலிருந்து முதற் பலனானவர்னா பிசாசின் ஆளுகையிலிருந்து எல்லாருமே மாட்டிக்கிட்டு
யாருமே தப்பிக்க முடியாதுன்னு இருந்தோம். இப்ப கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, வெளியே வந்து காமிச்சு உயிர்த்தெழுதல் மூலமாய் பிசாசின் ஆளுகையிலிருந்து ஒருத்தன் வெளியே வர முடியும், மாம்சத்திலேயே அவனை ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு தன்னுடைய ரத்தத்தை சிந்தி மரணத்தின் மூலமாய் ஒரு பெரிய விலைக்கிரயத்தை கொடுத்து பிசாசை ஜெயித்து இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் வழிய உண்டு பண்ணியிருக்கிறார். ஆமென். அப்ப இன்னைக்கு அந்த அந்த 7வது காரியம் நம்ம மற்றதெல்லாம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணல, ஏன்னா அதெல்லாம் நடந்து முடிஞ்சது. அதெல்லாம் நம்ம ஒவ்வொரு இதுல நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அவர் ஆளுகை செய்கிறவராய் அமர்ந்து இருக்கிறாரு அப்படின்னா ஏதோ அவருடைய நாமம் மகிமைக்காக இல்ல. பத்தியா பிசாசை நான் ஜெயிச்சிட்டேன் பத்தியா அப்படின்னு இல்லை. எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல பாருங்க, உயிர்ப்பித்து உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராய் இருக்க. இந்த மீட்பு நமக்கு அந்த மகா பெரிய ஒரு தயவை நமக்கு கொடுத்துருக்கு. மீட்பு நமக்கு மகா பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்கு. மீட்பு நமக்கு ஒரு மகா பெரிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்கு. அப்ப பிசாசு ஆளுகை இருந்துச்சான்னு கேட்டா இருந்துச்சு. இன்னைக்கு அவன் எப்படி இருப்பட்டவனா இருக்கிறான்னா, ஆளுகை அற்றவனாய், அதிகாரம் அற்றவனாய் இருக்கிறான். சில இடத்துல பிசாசு கிரியை செய்கிற மாதிரி தெரியுது. மனுஷங்க அவனுக்கு வல்லமையை கொடுத்துறாங்க. மனுஷங்க அவங்க சத்தத்தை கேட்டு மனுஷங்கள் மூலமா தான் நமக்கு, நீ யோசிச்சு பாருங்க, உங்க பிரச்சனைகள் எல்லாமே யார் மூலமா வருதுன்னு நினைக்கிறீங்க? பிசாசன் மூலமா. சில இதுல இது கூட பரவாயில்ல, சில இதுல கடவுள்கிட்ட இருந்தா பிரச்சனை வருதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்ல. கடவுளே ஏன் என்னை சொதித்தீர், ஏன் என்ன இது பண்ணீர், ஏன் எனக்கு இந்த பாடு? கடவுளா கொடுத்தாரு? கடவுள் கொடுக்கறது கிடையாது, பிசாசு தான். பிசாசு கூட இப்ப என்ன பண்ணல, டைரக்டா என்ன பண்ணல, அவனால செய்ய முடியல. அவன் சில பேர்கிட்ட பேசுறான், அவனுடைய சத்தத்துக்கு சில பேர் கீழ்ப்படுகிறாங்க. அந்த கீழ்ப்படிதல் மூலமாய் நமக்கு பிரச்சனை வருது. புரியுதா? நீங்க ஒவ்வொரு நாளும் பிசாசை ஜெயித்து 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 உங்களுடைய ஆளுகையை நீங்க நிரூபித்து காமிங்க. அவனை குற்றப்படுத்துங்க, அவனை வீழ்த்துங்க, அவனுடைய சொற்களுக்கு செவி கொடுக்காதீங்க. அதுதான் நம்ம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பிற்கு மிகப்பெரிய பிரதிபலனா இருக்கும். ஆமென். நாம் எழுதிருக்கலாம்.